Hello friends, welcome back to my tailoring world. இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லோருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நான் இந்த வீடியோவில் பாருங்கள், நான் வியர் பண்ணியிருக்கக்கூடிய என்னுடைய இந்த ட்ரெஸ்னுடைய ஃப்ரண்ட் நெக் போர்ஷன் பற்றி தான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை டெய்லரிங் வேர்ல்ட். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நான் என்னோடய சைஸுக்கு தைச்ச டாப் தான். இதனுடைய நெக் டிசைனை தான் வந்து நான் இந்த வீடியோ ஃபுல்லாக அளவெடுத்து உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். பாருங்கள், இது வந்து 2.5 மீட்டர்ஸ், அதாவது 2.5 மீட்டர் இருக்கக்கூடிய ஒரு கட் பீஸ் தான் எடுத்திருக்கேன். அதாவது இது வந்து கட் பீஸில் வந்தது 100 ருபீஸ் தான். இது ஹீரா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஊரில் ஒரு நல்ல கடை இருக்குது. அதில் வந்து கட் பீசஸ் எல்லாம் 100 ருபீஸ்ன்னு ரொம்ப வேல்யூபிளாக இருக்கக்கூடிய, நல்ல ஒர்த்தாக இருக்கக்கூடிய, டியூரபிளாக இருக்கக்கூடிய கிளாத் எல்லாம் கிடைக்கும். ஸோ இதனுடைய அளவு பார்த்திங்கன்னா, என்னுடைய கரெக்டாக ஃபிட்டிங்காக இருக்கிற அளவு இருக்கக்கூடிய ஒரு சுடிதார் டாப்பை தான் நான் வந்து எடுத்து கரெக்டாக ஆன் ஃபோல்டிங் சைடெல்லாம் என் பக்கமும், ஓப்பனிங் சைடெல்லாம் ஆப்போசிட் பக்கமும் வச்சுட்டு என்னுடைய கரெக்டான அளவான சுடிதார் டாப்பை வந்து நான் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சமும் சுருக்கம் இல்லாமல் ஃபஸ்ட்டு ஐரன் பண்ணி எடுத்துக்கோங்க டாப்பை. அப்போ தான் வந்து நம்மளுக்கு எங்கேயும் சுருக்கம் இல்லாமல் அளவுகள் கரெக்டாக வரும். நான் இப்போ மார்க் பண்ணிகிட்ருக்கிற மாதிரியே நீங்களும் கரெக்டாக அதோட அளவு, இது வந்து பிகினர்ஸ் கூட தையல் எப்படி அளவு எடுக்கிறதுன்னு தெரியாதவங்க கூட ஈஸியாக கட் பண்ணி தைக்கக்கூடிய ஒரு மெத்தடு தான். நிறைய வீடியோஸ் வந்து நான் கரெக்டாக அளவு எடுத்து அதையும் கூட போட்டிருக்கேன், ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, பார்த்துக்கோங்க. இது வந்து நம்ம வியர் பண்ண சுடிதார் டாப்பையே வச்சு எப்படி நெக் ஓப்பனிங், ஷோல்டர், ஹார்ம் ஹோல் எப்படி ஈஸியாக நம்ம வந்து மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான எக்ஸஸாக பாருங்கள். இப்போ நான் வந்து கரெக்ட் மார்க்கிங் பண்ணிவிட்டு அது எக்ஸஸாக தையலுக்கு தேவையான 1.5 இன்ச்சை வந்து நான் பக்கத்துலேயே மார்க் பண்ணி அதை வந்து கோடு போட்டுட்டேன். ஆர்ம் ஹோலுக்கு ஒரு 1 இன்ச் மட்டும் நம்ம வந்து மார்க் பண்ணிவிட்டு இது ஆர்ம் ஹோல் ஷேப் எடுத்தாச்சு. இப்போ நெக் டீப் வந்து இது நான் டிசைனராக தைக்கிறதுனால நான் வந்து ஒரு 5.5 இன்ச்சஸ் அளவுக்கு டீப் வச்சுருக்கேன். உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் 6 இன்ச்சஸ் கூட வச்சுக்கோங்க. பட் நான் நெக் ஓப்பனிங் மார்க் பண்ணி அந்த டிசைனுக்காக ஷோல்டர் லைனில் இருந்து நெக் லைன் டவுனில் 15 இன்ச்சஸ் மார்க் பண்ணி நெக் ஓப்பனிங் வந்து 5.5 மார்க் பண்ணிகிட்ருக்கேன். அதை வந்து ஒரு பாக்ஸ் போட்டு மடித்து வச்சுக்கோங்க, குறிச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் என்ன டிசைன் பண்ண போகிறேனோ அதை வந்து 2.5 அங்கே எட்ஜில் நான் மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு வடிவத்தில் மார்க் பண்ணி வச்சுட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் நீங்கள் வந்து ரீசெக் பண்ணிக்கோங்க. எக்ஸஸாக நீங்கள் விட்டுருக்கிற அந்த தையலுக்கு தேவையான அளவும் உங்களுடைய ட்ரெஸ் அளவும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி ரீசெக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு உங்களுடைய கட்டிங்கை வந்து பண்ணிக்கலாம். இது வந்து நான் ஃப்ரண்ட் பார்ட் மட்டும்தான் பண்ணி காட்டிகிட்ருக்கேன். பாருங்கள், ஸ்கேல் வச்சு நான் இன்னொரு முறை கரெக்டாக மார்க் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னு சொன்னால், நம்ம அது ஃபஸ்ட் டைம் நம்ம மார்க் பண்ணும்போது கொஞ்சம் பெண்டிங்காக மார்க் பண்ணிட்டேன். அதனால் மறுபடியும் நான் அந்த கட்டிங் ப்ராப்ளம் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக திருப்பி அந்த ஸ்கேல் வச்சு இன்னொரு முறை ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கிட்டேன். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஷேப்பெல்லாம் கரெக்டாக தைச்சி கிடைக்கும். ஸோ அதனால தான் நம்ம இன்னொரு டைம் ஸ்கேல் வச்சு நான் மார்க் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இது 2.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணி மேலேருந்து கரெக்டாக அந்த 15 இன்ச்சஸ் என்ன நெக் டீப் வச்சுருப்போமோ அதை வந்து ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிவிட்டேன். நெக் ஓப்பனிங் வந்து நெக் டீப் வந்து 5.5 இன்ச்சஸ் தான் வச்சுருக்கேன். இப்போ வந்துட்டு நம்ம கரெக்டாக அந்த பாட்டம் லைனெல்லாம் போட்டு தையலுக்கு தேவையான அளவெல்லாம் விட்டு நம்ம இப்போ மறுபடியும் கட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு வந்து 42 ஃபுல் லென்த், அது வந்து 43 + 1 இன்ச்சு பாட்டம் மடிக்க 1 இன்ச் எக்ஸஸ் பண்ணி 43 வச்சுருக்கேன். நெக்கு நம்ம வந்து ஷோல்டர் பிடிக்கும்போது ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு நம்மளுக்கு போயிடும். எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் நம்ம எக்ஸஸாக துணிக்கு விடணும். இது ஃப்ரண்ட் பார்ட் மட்டும்தான். பேக் பார்ட்டு நார்மலாக எப்படி
நம்ம கட் பண்ணிக்கோமோ அது மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. நான் ஃப்ரண்ட் பார்ட் மட்டும்தான் நான் வந்து இங்கே கட் பண்ணி காட்டிகிட்ருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், ஆர்மோல்லேருந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங் லைன் என்ன எக்ஸஸாக மார்க் பண்ணியிருப்போமோ அந்த லைனில் இருந்து நீங்கள் கரெக்டாக இந்த சுடிதார் ஷேப்பை வந்து மாறாமல் ஸ்ட்ரைட்டாக, இது வந்து சைடு ஸ்லிட்டு தான், சைடு ஓப்பனிங் அப்படிங்கிறதுனால ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிட்டேன். பாருங்கள், இப்படி வந்ததுன்னா கரெக்டாக நம்மளுக்கு அளவு சரியாக இருக்கும். இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஷேப்பில் வரும். அந்த நெக் லைன் என்ன நம்ம டீப் கொடுத்துருக்கோமோ அது வரைக்கும் நம்ம வந்து இந்த துணி வச்சு தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். கோல்டன் இன்னா நம்மளுக்கு அந்த க்ரேயிஷ் கலரில் கோல்டன் லைன் வந்திருக்கு. அது வந்து மேட்ச் பண்ணுற விதத்தில் எனக்கு வேறு ஒரு ட்ரெஸ் தைச்ச மிச்ச துணி இருந்துச்சு, கோல்டன் கலர் துணி. ஸோ அதை வந்து நான் இதுக்கு யூட்டிலைஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ வந்துட்டு நம்ம அந்த கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா ஃப்ரண்ட் பார்ட்டு, அதை வந்து ஆன் ஃபோல்டிங்கில் வச்சுட்டு நம்ம நெக் டீப்பை வந்து எவ்வளோ வேணும் 5.5 இன்ச்சஸ் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ எடுத்துகிட்டு அதை மார்க் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற எவ்வளோ பேலன்ஸ் இருக்கோ அதுக்கு மட்டும்தான் இந்த கோல்டன் கிளாத்தை வந்து நான் வந்து யூட்டிலைஸ் பண்ண போகிறேன். அதுக்காக நான் வந்து டபுள் ஃபோல்டிங்கில் கிளாத் போட்டுட்டு மார்க் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். இப்போ நான் வந்து எனக்கு அது 2 பீசஸ் வேணும். ஆன் ஃபோல்டிங்கில் போட்டிருக்கிறதுனால எனக்கு வந்து லாங் பீஸாகவே கட் பண்ணிவிட்டு அந்த நெக் லைனுக்கு எவ்வளோ நெக் டிப் விட்டு எனக்கு தேவையோ அந்த அளவுக்கு நான் இதிலையே நான் 2 பீஸாக மார்க் பண்ணி கட் பண்ணிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த கட் பண்ண அந்த மார்க் பீஸில் வச்சுட்டு கேன்வாஸையும் அதே அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த நெக் பீஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த நெக் பீஸை வந்து நம்ம அந்த நெக் டிசைனுக்கும் கொடுக்க போகிறோம். ஸோ அந்த நெக் பீஸை தான் நான் காட்டினேன். அது அங்கே கட் பண்ண பீஸை எடுத்து வச்சுட்டு நம்மளுக்கு அந்த டிசைனர் பீஸை வந்து, அதாவது கோல்டன் கலர் பீஸை வந்து இப்படி ஐரன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். அதாவது ஃப்ரண்ட் பார்ட்டினுடைய அந்த டிசைன் என்ன பண்ணணுமோ அந்த கோல்டன் கிளாத்தை வந்து பேப்பர் கேன்வாஸ் வச்சு நான் ஒரு டைம் ஐரன் பண்ணி எடுத்துட்டேன். இதை வந்து நான் லைனிங் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ட்ரெஸ் டிசைன் அந்த ஃப்ரண்ட் நெக் டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நீங்கள் லைனிங் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஐரன் பண்ணி வச்ச அந்த கோல்டன் கிளாத்தை நெக் டீப்பாக வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு விட்டுட்டு மிச்சம் இருக்கிறத மட்டும்தான் அளந்து நம்மளுக்கு அது தையலுக்கு மேலேயும் கீழேயும் 1/2 இன்ச் விட்டு அதை டபுள் ஃபோல்டிங்கில் இந்த மாதிரி தைச்சி 2 பீஸையும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 2 பீஸும் நம்மளுக்கு அந்த மாதிரி தைச்சி நம்ம எடுத்து வச்சதும் நம்ம அந்த இதை வந்து நெக் டிசைன் பண்ணுறதுக்காக நம்ம நெக் ஓப்பனிங் என்ன நம்ம டிசைனுக்காக விட்டுருக்கோமோ அங்கே வச்சு நம்ம தைச்சி கரெக்டாக அதை வந்து ஆர்கனைஸ் பண்ணி பின்னெல்லாம் செக்யூர் பண்ணி தான் நம்ம அந்த இதை வைக்கணும். ஏன்னா இது வந்துட்டு நம்ம அந்த ஓப்பன் சைடில் இருக்கக்கூடிய அந்த அளவு மாறலாம். அதனால் நம்ம அங்கே ஒரு டிசைனர் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் இது இந்த டிசைனாக இருக்கட்டும், எந்த டிசைனாக இருந்தாலுமே நம்ம வந்து அந்த பின் செக்யூர் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் விலகவே விலகாது, கரெக்டாக நம்மளுக்கு தைக்க முடியும். பாருங்கள், இந்த மாதிரி 2 பக்கம் இருக்கிற நெக் ஓப்பனிங் சைடில் இருக்கக்கூடிய அந்த பீசஸ் அந்த சைடில் நான் இப்போது எப்படி ரெடி பண்ணி வச்சுருக்கணும் அந்த கோல்டன் கிளாத், அதை வந்து டிசைனருக்காக வச்சுருக்கிற அந்த கோல்டன் கிளாத்தை நெக் டீப் விட்டு மிச்சம் இருக்கக்கூடிய பகுதியில் இந்த மாதிரி தைச்சிக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக தைச்சிட்டு இந்த ஃபோல்டிங் சைடு ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரியும் அந்த ஓப்பனிங் சைடு நம்ம அந்த நெக் லைனில் வர மாதிரியும் தைச்சிட்டு அதை வந்து திருப்பி விட்டு இன்னொரு மேலே தையல் டாப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. டாப் ஸ்டிச் எதுக்காக போடுறோன்னா அப்போ தான் நம்ம வந்து அந்த டிசைன் இன்னும் ஒரு சென்டருக்கு ஒரு பீஸ் வரும். அந்த நெக் பீஸ் எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அந்த நெக் பீஸை வந்து சென்டர் போர்ஷனில் கொடுப்போம். அப்போ வந்து நம்மளுக்கு அது வந்து ஸ்டிஃபாக நிற்கும். அப்போ தான் அந்த டிசைன் நம்மளுக்கு கரெக்டாக வரும். இப்படி திருப்பி விட்டு அந்த கோல்டன் கிளாத்தை வந்து நெக் லெவல் சுற்றியுமே
இந்த மாதிரி ஒரு டாப் ஸ்டிச்சை போட்டு செக்யூர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம அந்த நெக்லைன் வைக்கும்போது கொஞ்சம் மேல் பாகத்தில் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நம்மளுக்கு வந்து மெயின் ஃபேப்ரிக் இருக்கும். அதையும் ஸ்ட்ரைட்டாக தைச்சி முடிச்சிருங்க. இப்போ வந்து நெக்லைனில் எடுத்து வச்ச அந்த கிளாத் வச்சு தான் அந்த சென்ட்ரு கிளாத்தை வந்து நான் கொடுக்க போகிறேன். ஒரு 4 இன்ச் அளவுக்கு நான் அந்த கிளாத்தை எடுத்துட்டு பாட்டமை ஃபஸ்ட்டு தைச்சிட்டு அந்த டிசைன் வர மாதிரியே பாட்டம் தைச்சிட்டு இப்போது அந்த நெக்கை வந்து ஒரு ஸ்லைட் வி ஷேப்பாக, எக்ஸாக்ட் வி ஷேப் கிடையாது, ஸ்லைட் வி ஷேப்பாக வச்சு லைனிங் கிளாத்துக்கு அதே நெக் பீஸ் டபுள் பீஸ் இருந்தது, அந்த பீஸை வச்சு இந்த மாதிரி அடித்து திருப்பி எடுத்துட்டேன். அப்போ வந்து ஸ்டிஃபாக இருந்தது. அண்டு அந்த உள்பகுதி துணியும் சேம் மெயின் ஃபேப்ரிக்காகவே இருந்துச்சு. அதை வந்து நம்ம சிசர் கட் கொடுத்து ஸ்ட்ரைட்டாக எடுத்து அந்த ஸ்லைட்டாக கொடுத்துருக்கோம் இல்லைங்களா வி ஷேப்பு, அதை வந்து கரெக்டாக இந்த ஒரு ஏதாவது ஷார்ப் எட்ஜ் இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்து கரெக்டாக உள்ளே விட்டு அது ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த நெக்கினுடைய டிசைன் அழகாக வரும். மறுபடியும் அதுக்கு ஒரு டாப் ஸ்டிச் கொடுத்துட்டு சுற்றிலையும் தைச்சிக்கோங்க. அப்போ தான் தையல் விட்டு போகாது. நம்ம எவ்வளோ டைம் யூஸ் பண்ணாலும் அது வந்து வர்தாக இருக்கும், டியூரபிளாக இருக்கும். ஸோ அப்படி பண்ணிக்கோங்க. டாப் ஸ்டிச்சும் கொடுத்து விருப்பம் இருந்தால் நீங்கள் இதுக்கும் கூட கேன்வாஸ் கொடுக்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் மந்தமாக இருந்தது, துணி ஸ்டிஃபாக இருந்ததுனால நான் வந்து கேன்வாஸ் அவசியம் இல்லைன்னு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது அந்த சென்டர் பீஸும் நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். ரெடி பண்ணதுக்கு பிறகு இப்போ மெயின் ஃபேப்ரிக்கில் நம்ம என்ன அந்த கோல்டன் கலர் கிளாத்து பீஸ் அட்டாச் பண்ணியிருக்கோமோ அது ரெண்டுக்குமே இடையில கரெக்டாக வச்சு அந்த வி ஷேப் டீப் வந்து இந்த சென்டருக்கு வரணும். அந்த சென்டரை வந்து நாச் பண்ணிவிட்டு ஒரு பின் எடுத்துகிட்டு அந்த கோல்டன் கிளாத் அண்ட் கிரேஷ் கிளாத்து செக்யூர் பண்ணிவிட்டு இப்போது நம்ம வந்து அந்த டிசைன் மாறாமல் மெதுவாக ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்து அது கரெக்டாக அந்த பக்கம் இந்த பக்கம் அதிகம் இதுவாக இல்லாமல் கரெக்டாக நம்மளுக்கு வந்து டிசைன் நம்ம என்ன ஐடியா பண்ணியிருக்கோமோ அந்த டிசைன் வந்து கரெக்டாக கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி சென்டர்லேருந்து ஸ்டிச்சிங் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இந்த பக்கமும் பின்ஸை வச்சு 1க்கு 2 பின் வச்சு கரெக்டாக செக்யூர் பண்ணிவிட்டு நீங்கள் சென்டர் கரெக்டாக அந்த வி ஷேப்னுடைய டீப் இருக்கான்னு பார்த்து இப்படி சுற்றியும் ஒரு தையல் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இப்போ இந்த டிசைன் பேசிட்டு நம்ம வந்து பண்ணிட்டோம். இப்போ அந்த டிசைனை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அப்படியே வீடியோ பார்த்துக்கிட்டு எனக்கு தயவு செய்து ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு இந்த வீடியோ போட்ட திருப்தி எனக்கு வந்துடும். ஸோ அதை மட்டும் மறக்காமல் செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் நீங்கள் செய்கிற எனக்கு பெரிய உதவியாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ வந்துட்டு நம்ம அந்த சென்டர் போர்ஷனையும் முடிச்சுட்டு எனக்கு அந்த கிரேயிஷ்க்கு ஒரு பிளாக் லேஸ் இருந்துச்சு. ஸோ அது வந்து சூட்டபிளாக கரெக்டாக அது ஏன்னா பேண்ட் வந்து கிரேயிஷ் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த பிளாக் கலர் அந்த கிரேயிஷ்க்கு ரொம்ப நல்லா சூட்டபிளாக இருந்துச்சு. ஸோ அதை வந்து அந்த என்ன மெயினாக நம்ம அந்த கோல்டன் கிளாத் வச்சு அட்டாச் பண்ணியிருக்கோமோ அந்த தையல் தெரியாமல் இருக்கிறபடிக்குமே நான் வந்து அந்த பிளாக் லேஸை வந்து வச்சு, ரொம்ப குட்டி லேஸ் தான், ஸ்மால் லேஸ், ரொம்பவுமே க்யூட்டாக இருந்துச்சு. அந்த லேஸை வந்து நான் வந்து அந்த கழுத்து சுற்றியுமே வந்து அந்த பாவடிவத்தில் இருக்கக்கூடிய அந்த ஷேப்பில் வச்சு தைச்சி முடிச்சுட்டேன். மறுபடியுமே வந்து அந்த சென்டர் போர்ஷன் என்ன நம்ம பண்ணியிருக்கோமோ அதுக்குமே வந்து இந்த மிச்சம் இருந்த அந்த பிளாக் கலர் லேஸை வச்சு கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அது இன்னுமே ரொம்ப அழகாக நான் வியர் பண்ணும்போது ரொம்பவுமே எனக்கு என்ஜாய் பண்ணேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ அந்த சென்டரில் வச்சுட்டு அந்த லேஸையும் கூட நான் தைச்சிக்கிறேன். உங்களுக்கு அந்த லேஸ் வந்து ஆப்ஷன் தான், பட் லேஸ் வச்சு தைச்சதுனால தான் அது வந்து இன்னுமே கூடுதல் அழகாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ்.
லேஸ் வச்சு தைச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவுமே நல்லா வந்துச்சு. எனக்கு ரொம்பவுமே பிடிச்சது. உங்களுக்கும் இந்த ஒரு டிசைன் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எவ்வளோ தேவையோ அவ்வளோ லேஸை வந்து வெட்டி விட்டுட்டு அதை வந்து உள்ளே பார்த்த மாதிரி மடித்து விட்டு பேக் ஸ்டிச் அடித்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இந்த நெக் டிசைன் வந்து நம்ம முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இதுக்கு வந்துட்டு நீங்கள் சென்டரில் உங்கள்கிட்ட ஃபேன்சியாக பட்டன்ஸ் இருந்தால் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ ரைட் நவ் என்கிட்ட வந்து பிளாக் பட்டன் மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ அதை மட்டும் வச்சு காட்டிகிட்ருக்கேன். நீங்கள் வந்து 3 ஸோ ஓவராலாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இப்படி தான் ஃப்ரண்ட் போர்ஷன் நெக் டிசைன் தைச்சி கிடச்சிது. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ வாட்ச் பண்ணதுக்காக நன்றி. அண்ட் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் சந்திக்கிறேன். தேங்க்யூ.